ஹாய், நான் வந்து சுஜாதா. இது வந்து இப்போ வந்து நம்ம இந்த NEP 2020 அதை பற்றின ஒரு ஒரு சின்ன ஒரு என்னோட ரிஃப்ளெக்ஷன் ஆன் NEP 2020. ஸோ இந்த NEP 2020யோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதோட சீட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா UDL அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். ஸோ அந்த யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த நம்மளோட யார் வேணால் கற்றுக்கலாம், ஆனால் அந்த என்வாயர்மெண்டல் சேஞ்ச் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த லேர்னர் வந்து நல்லா கற்றுக்க முடியும், அவங்களால நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இந்த NEP 2020 ரொம்ப அருமையான ஒரு எஜுகேஷன் பாலிசி. இந்த எஜுகேஷன் பாலிசியோட ஸ்ட்ரக்சர் வந்து 5+3+3+4. இந்த 5+3ங்கிறது நம்மளோட ப்ரைமரி லெவல். இந்த ப்ரைமரி லெவலில் இந்த இதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் NEP 2020 வந்து நான் வந்து ஒரு டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த NEPயோட ஸ்ட்ரக்சர் வந்து 5+3+3+4. இந்த ப்ரைமரி லெவல் அப்படின்னு சொல்கிறது வந்து 5th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே தாய்மொழியில் தான் குழந்தைங்க வந்து கல்வி வந்து கற்றுக்க போகிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ப்ளேவே மெத்தடில் தான் அவங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ டீச்சர்ஸும் நிறைய டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் சொல்லித்தரணும், குழந்தைங்களும் அதே மாதிரி அழகாக கற்றுக்கும். அது மட்டும் இல்லாமல் மதர் டங்கில் கற்றுக்கிறதுனால அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் லாட் ஆஃப் லேர்னிங் வில் பி ஹேப்பனிங். இன்னொன்று, தாய்மொழியில் வந்து நம்ம வந்து குழந்தைங்களோட அந்த ப்ரைமரி அடிப்படை வந்து பேசிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுனா அதை வச்சு மேலே நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகும்போது அது இன்னுமே பெட்டராக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க, அதுலேருந்து வர அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து தென் வில் கோ ஆன் டு த மிடில் ஸ்கூல். தட் இஸ் 3 years வந்து இந்த மிடில் ஸ்கூல் வருது. மிடில் ஸ்கூலில் இங்கேயும் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒகேஷ்னல் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த NEPயை வந்து ஒரு கேம் சேஞ்சர் இன் ஹையர் எஜுகேஷன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங், அதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸு. அது மட்டும் இல்லாமல் வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு. அந்த குழந்தைங்க வந்து ரோட் லேர்னிங் இல்லாமல் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் 9th and 10th 11th 12th இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரோட் லேர்னிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாமல் நம்ம படிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு லைனில் போகிறோன்னு இல்லாமல் எனக்கு என்ன படிக்கிறதுக்கு பிடிக்கும், நான் என்ன படிக்க போகிறேன், நான் எப்படி படிக்க போகிறேன், நான் கஷ்டப்பட்டு படிக்க போகிறேன்னா இல்லை இஷ்டப்பட்டு படிக்க போகிறேனாங்கிற மாதிரி நம்ம இஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன வருமோ, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படித்து அவங்க இன்னுமே பெட்டராக ஸ்ட்ரைன் ஆவாங்கங்கிறதுல கண்டிப்பாக எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஒரு கிரெடிட் சிஸ்டம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்லா லெவல்லையும் ஒரு கிரெடிட் சிஸ்டம் இருக்குது. இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ரீடிங் இருந்தால் அதுக்கு இவ்வளோ கிரெடிட் சிஸ்டம். ஸோ இந்த கிரெடிட் சிஸ்டமும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்களால இப்போ வந்து ஒரு நார்மல் சில்ட்ரனுக்கு இது ஓகே, பட் ஆனால் ஒரு குழந்தை வித் டிசபிலிட்டி எல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய தெரப்பீஸ் எல்லாம் இருக்கும். அந்த தெரப்பீஸ் எல்லாம் சம்டைம்ஸ் போகிற சமயத்தில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கண்டினியூலாம் பண்ணால் கூட அவங்களால திருப்பியும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இந்த பாலிசியில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று, லிட்ரஸி அண்ட் நியூமரசி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் NEP. அதுவும் ஒரு என்கரேஜிங் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஜப்பான் அண்ட் ஜெர்மனி எல்லாம் நம்ம பார்த்தோன்னா அவங்க எல்லாமே ஹைலி அட்வான்ஸ்ட். அங்கே எல்லாமே நீங்கள் இப்போ சைனா இவங்க எல்லாருமே பார்த்தாங்கன்னா தாய்மொழியில் தான் கல்வி. ஸோ அந்த தாய்மொழி கல்வியே நம்ம இங்கேயும் எடுத்துன்னு வரும்போது இன்னுமே பெட்டராக இருக்கும். இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அடுத்தது கிராஜுவேஷன் வரும்போது அது 4 yearsஆக வரும். ஸோ இந்த பசங்க வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு நல்ல ப்ராக்டிக்கலாக படிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களவே அவங்க கிராஜுவேஷனில் பண்ணும்போது அது வந்து இன்னுமே அவங்களுடைய புரிதல் நல்லா இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சு நல்ல அந்த எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட், அப்புறம் ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் மெத்தடாலஜிலெலாம் போகிறதுனால அவங்களால இன்னுமே பெட்டராக ஷ்ரைன் ஆக முடியும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்லணும்னு சொன்னால் இங்கே வந்து லிட்ரஸி அண்ட் நியூமரசிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ ஆஸ் அ டீச்சர்ஸ்
நாங்களும் ஐ திங்க் வி வில் ஆல்சோ வில் மூவ் டுவர்ட்ஸ் இட். ஒரு ரோட் லேர்னிங் மெத்தட்லேருந்து இப்போது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ஆஃப் லேர்னிங்க்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ ஆஸ் அ டீச்சர் நாங்களும் நிறைய எங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கும் வந்து இது ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரம் அ பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, இவ்வளோ நாள் வந்து குழந்தைங்கள ஏதோ ஒரு சப்ஜெக்டில் போட்டோம், சரி அவங்க அப்படியே படிச்சுட்டு போவாங்க அப்படின்னு இல்லாமல், இப்போது பேரண்ட்டும் ஆஸ் அ பேரண்ட்டாகவும் சொல்கிறேன், நாங்களும் நிறைய உள்ளே வரணும், குழந்தைங்களோட நிறைய ரொம்ப பேஷண்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும். அடுத்தது இதில் வந்து நிறைய ஸ்கில் பேஸ்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில் பேஸ்டு அதையும் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம பேரண்ட்டும் வி பிகம் அ வெரி ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் இன் திஸ். ஸோ அதனால் இது எல்லாம் சேர்ந்ததுனால நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் என்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. தேங்க்யூ.